தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை அரசியல் கட்சிகள் எதிர்த்து வந்த நிலையில் இப்போது வருவாய்த்துறை அலுவலர்களும் எஸ்ஐஆர் பணிகளை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா சரியான திட்டமிடல் இல்லாம முறையான பயிற்சி அளிக்காம அவசர அவசரமா எஸ்ஐஆர் பணியை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணியை செய்யறதுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாமல் அவசர கதியில செய்ய சொல்றதால அலுவலர்களுக்கு பணி சுமை கூடுதலாக இருக்கும்னு குற்றஞ்சாட்டுறாங்க. எஸ்ஐஆர் பணிகளை செய்யும்போது ஏற்கனவே இருக்க பணிகளோட இதுவும் கூடுதலாக இருக்கிறதுனாலையும் இரவு நேரங்களில் ஆய்வு கூட்டங்கள் நடத்துறதுனாலையும் போதிய ஆள் இல்லாததுனாலையும் எங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வருவாய்த்துறை சங்கத்தினர் சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க. வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு 1 மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் 1 மாத கால ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்கணும், தமிழக தேர்தல் ஆணையம் தலையிட்டு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி தரணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து எஸ்ஐஆரை எதிர்த்து போராடுவனும் அவங்க சொல்லியிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர்கள், உதவியாளர்கள் உட்பட அனைத்து வருவாய்த்துறை ஊழியர்களும் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் கலந்து போன்னு சொல்லியிருக்காங்க.